Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான பொடி பணியாரம். இதுக்கு சைடிஸ் எதுவுமே வேணாம், நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற தோசை மாவு தான். நாங்கள் ஆல்ரெடி தோசை மாவில் உப்பு சேர்த்துட்டோம். நீங்கள் உப்பு சேர்க்கல அப்படின்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பணியாரம் செய்யலாம். ஸ்டவ்வில் பணியாரக்கல் வச்சுக்கோங்க. கல் நல்லா சூடாகட்டும். கல் நல்லா சூடாகிடுச்சு. இல்லை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க ப்ரஷ்ஷை வச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லா குழியிலையுமே ஊற்றிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா குழியிலையுமே ஊற்றியாச்சு. இது நல்லா வெந்து வரட்டும். ஒன் சைடு இது இப்போ திருப்பி போடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பணியாரத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அந்த சைடு சூப்பராக ரெடியாகி வரட்டும். 2 சைடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். அதே மாதிரி பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி குழியில் ஊற்றிக்கோங்க. இது நல்லா வெந்து வரட்டும். இதை இப்போ ஒன் சைடு திருப்பி போடலாம். அந்த பக்கமும் இதே மாதிரி நல்லா சூப்பராக வெந்து வரட்டும். 2 சைடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம பொடியை வச்சு தாளிசம் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இல்லை கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நாங்கள் 3 ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துக்கிறோம். இது வந்து வீட்டில் ரெடி பண்ண பொடி தான். பொடி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பணியாரம் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட பொடி பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொடி பணியாரம் இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.